மீண்டுமாய் ஒரு இறை செய்தி பகிர்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லாருமே இந்த ஃபெய்த் வாக்ல இருந்துட்டு வரோம் இல்லையா? சின்னதா ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி, நமக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துடும். ஓகே, இம்மிடியட்டா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், நான் வந்து இந்த தலைவலியை இப்பவே டெலிவர் பண்றேன் அப்படின்னு சொல்லி டெலிவர் பண்ணுவோம். உடனே வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். அந்த விசுவாசத்தினுடைய அந்த அளவுகோல் சொல்ல முடியாது, நமக்கு அந்த ஒரு நமக்கே அதை உணர முடியும். அந்த ஸ்பிரிட்டோட லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இதே இது உடல் ரீதியாகவோ இல்ல வேற ஒரு பிரச்சனையோ கொஞ்சம் ஒரு பெருசா நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த உத்வேகம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும். ஓகே, இமீடியட்டா நம்ம செய்வோமா இருக்கும், செய்யலை நான் சொல்லல. பட் ஆனா இந்த சின்ன காரியங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த முழுமையான நம்பிக்கை ஒரு பெரிய விஷயம் வரும் பொழுது அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ஓகேயா? அப்ப இதற்கான பதில் என்ன, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? அது நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில அதை செயல்பாடாக்கணும். ஓகே, அப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல குறைவு படுறோம் அப்படின்ற மாதிரிதான் அர்த்தம். நமக்கு இதை பத்தி முழுமையா ஒரு கிளாரிட்டி வேணும். நமக்கு தெரியும் வாட் இஸ் ஃபெய்த், அது என்னென்னன்றலாம் தெரியும். ஆனா ஒரு கிளாரிட்டி வேணும், அதோடைய நுணுக்கங்களை நம்ம கரெக்டா இருந்துக்கணும். அப்பதான் நம்ம அதை வந்து நம்மளுடைய டெய்லி அனுதின லைஃப்ல நம்மளால அதை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேயா? நம்ம எடுத்து வாசிக்கலாம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3:27. யாராவது எடுத்துட்டீங்கன்னா அதை மட்டும் வாசிங்களேன். 3வது அதிகாரம் 27வது வசனம். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் தான். தேங்க்யூ சிஸ்டர். இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அது மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பை த லா ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இந்த லா ஆஃப் ஃபெய்த், லா அப்படின்றத தமிழ்ல நம்ம வந்து சட்டம், லா, விதி அப்படின்ற மாதிரி நம்ம மொழிபெயர்க்கலாம். ஓகேயா? விதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விதி அப்படின்னா இந்த லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? நியூட்டனினுடைய ஈர்ப்பு விதி. ஓகே, ஈர்ப்பு விதினா என்ன? எந்த ஒரு பொருளை நம்ம மேல தூக்கி போட்டாலும் அது இமீடியட்டா கீழே தான் வரும். மேலதான் போகணும் நம்ம தூக்கி போடக்கூடிய பொருள், ஆனா அது கீழே தான் வரும். ஓகே, அது எதனால சொல்றாங்க? பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு, அதனால அந்த பொருள் கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த விதிமுறையின் கீழாக இப்படி ஒரு விதியை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த ஃபெய்த் அப்படின்றதையும் விதியாக, லா ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நியூட்டன் எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த விதிமுறை பொருந்துமா? நிச்சயமா கிடையாது. ஓகே, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா தேசங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் இந்த விதியானது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா? அப்ப ஒரு விதி அப்படின்னா அது எல்லாத்துக்குமே, எல்லா மனிதர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லா இடங்களுக்கும் பொதுவானதாக இருக்கும், எல்லா இடங்களிலும் பொருந்தக்கூடிய ஒரு விதியாக இருக்கும். அப்ப லா ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்றோம். இதையும் நாம் ஒரு விதி அப்படின்னு பைபிள்ல கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை கிடையாது. கடவுள் ஒருவருக்கு மட்டுமே பண்ண ஒரு ஃபேவர் கிடையாது. இது எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு விதி. ஓகேயா? அப்ப சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கிடையாது. நம்பிக்கை என்பது எல்லா சூழ்நிலையிலையும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய விஷயம். இந்த நம்பிக்கையின் மூலமாக எல்லா விடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மால் வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் பார்க்க முடியும். ஓகே, அதனாலதான் இதை வந்து லா ஆஃப் ஃபெய்த்னு சொல்றோம். இதுக்கு மட்டும் பொருந்தும் இல்ல, இவங்க ஜெபிச்சா மட்டும் நடக்கும், நான் ஜெபிச்சா நடக்காது, அவங்களுக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை அதிகம், எனக்கு கொடுத்திருக்க நம்பிக்கை குறைவு அப்படின்லாம் கிடையாது. இட்ஸ் எ லா. ஓகே, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா சூழ்நிலைகளிலும் அது பொருந்தக்கூடியது. ஓகே, இப்ப நம்ம வீட்டுல எல்லா வீட்டுக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க.
ஓகேயா? நம்ம வீட்ல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஏதோ ஒரு ஃபேனே இப்ப நான் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஒரு மேனுவல் இருக்கும். அதை நான் எப்படி அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா அந்த வயரை அவன் கொடுத்திருக்க கலர் கோடு படி அந்த வயரை கரெக்டா நான் அந்த அடாப்டர்ல பிக்ஸ் பண்ணி அந்த ஃபேனை நான் என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியில கனெக்ட் பண்ணினேன் அப்படின்னா தான் அந்த ஃபேனு ஒர்க் ஆகும். ஓகே, ஏதோ ஒரு ராங் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேனும் ஒர்க் ஆகாது. அதுக்காக எலக்ட்ரிசிட்டிக்கு ஃபோன் பண்ணி நீ எனக்கு கொடுத்த கனெக்ஷன் தப்புன்னு சொல்லவும் முடியாது, ஃபேனோட கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நீ கொடுத்த பொருள் தப்புன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அங்க தப்பு பண்ணியது நம்ம கரெக்டா அந்த கனெக்ஷனை கொடுக்கல. ஓகே, அதே போல இந்த ஃபெய்த் அப்படின்னாலும் சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஓகே, சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, சில விதிமுறைகள் இருக்கின்றன. ஓகே, அப்ப அந்த விதிமுறைகளை நம்ம கரெக்டா நமக்கு அந்த பிரின்சிபல்ஸை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் அந்த விதிமுறைகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வரும் பொழுது நம்ம அந்த சூப்பர் நேச்சுரல் ஒர்க், அந்த வல்ல செயல்களையும் அரிய செயல்களையும் அதன் கனிகளையும் நம்மால் பார்க்க முடியும். ஓகேயா? சில பேர் நல்லா பாடுவாங்க, ஓகே, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களை என்ன சொல்லுவோம்? தே ஆர் கிஃப்டட்னு சொல்லுவோம், ரைட்? சில பேர் கிளாஸுக்கே போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு சங்கீத ஞானமே தெரிஞ்சிருக்காம இருக்கும். ஆனா கடவுளுடைய கூட ரொம்ப அழகா கரெக்டான ரிதம்ல கரெக்டான டெம்போல அவங்களால பாட முடியும். ஓகே, அதெல்லாம் கிஃப்டட்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா இப்ப நான் சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கத்துக்கிறோம் சமையல, கரெக்ட்? நான் கிஃப்டட்னு சொல்லிட்டு அடுப்பை எப்படி கூட பத்த வைக்கன்னு தெரியாம நான் போய் சமைச்சிட முடியாது. ஓகே, இன்னைக்கு டிரைவிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் மேண்டிட்டரி ஆயிடுச்சு, எல்லாருமே கத்துக்கிறாங்க, எல்லாருமே வீட்டுல தனக்காக செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை படிக்கணும். முதல்ல அந்த பார்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, எப்படி டிரைவ் பண்ணணும்னு தெரியணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை கத்துக்கிறோம். ஓகே, ஒருவேளை ஒரு ஸ்விம்மிங் போகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா ஸ்விம் பண்ணா இவன் ரொம்ப கிஃப்டட் சைல்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அவன் அதுக்கு எஃபர்ட் போட்டிருப்பான். ஓகே, முதல்ல போய் அந்த தண்ணியை பாக்குறப்ப பயமாதான் இருக்கும், ட்ரெயினரை பாக்குறப்ப பயமாதான் இருக்கும், நம்ம தண்ணிக்குள்ள விழுத்திடுவாரோன்னு தோணும். ஆனா 2வது நாள் போறப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்களே கொஞ்சம் பயம் போகும். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்விம்மிங் அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒண்ணு தவறுதலா அவன் தண்ணிக்குள்ள விழுந்தா அவனையும் காப்பாற்ற முடியும், இல்ல வேற யாராவது விழுந்துட்டா கூட அவங்களையும் காப்பாற்ற முடியும். ஓகே, இது ஒரு ப்ராசஸ். ஓகே, இது கிஃப்டட் கிடையாது, இது ஒரு ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அதே போலதான் ஃபெய்த்தும். ஃபெய்த் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்படி நம்ம கற்றுக்கொண்டு அந்த ஃபெய்த்துடைய அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா கையாள கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்மளால அந்த இடத்துல சர்வை பண்ண தெரியும், அந்த ப்ராப்ளங்களை மேற்கொள்ள முடியும். ஓகே, என்னாலும் ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றிகரமான வாழ்க்கை, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த வெற்றிகரமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். ஓகே, ஒருவேளை அடுத்தவங்க ஒரு ப்ராப்ளம்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை அதிலிருந்து என்னால் காப்பாற்றவும் முடியும். ஓகே, இட்ஸ் a ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு தெரியணும். ஓகே, அப்ப இந்த பிரின்சிபல்ஸ் என்ன, இந்த நம்பிக்கையினுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலாத்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். யாராவது எடுத்துட்டீங்களா கூட ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? அப்ப நமக்கு வல்ல செயல்களை ஆற்றுகிறவர், அப்ப நமக்குள்ள வல்ல செயல்கள் நடக்கணும் அப்படின்னா எதை முன்னிட்டு அது நடக்கிறது? நற்செய்தியை கேட்டு அதில் நாம் நம்பிக்கை கொள்வதால். ஓகேயா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நற்செய்தியை கேட்க வேண்டும். ஓகே, ஸ்டெப்ஸ் ஆஃப் மிரக்கிள் கூட சொல்லலாம். ஓகே, நாம் நம்முடைய அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒர்க்கை, அந்த அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் முதல் படி நாம் நற்செய்தியை கேட்க வேண்டும். முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்படுவதை பற்றி நாம் கேட்க வேண்டும். ஓகே, சும்மா கேட்டா போதுமா?
உண்மையிலே இன்னைக்கு நிறைய இடங்களில் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. முன்னாடி கூட ஒரு சில இடங்கள்ல இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் இல்லாத பொழுது அங்கங்க கூட்டங்கள் நடக்கும், மக்கள் அங்கங்க போனாதான் அதை கேட்க முடியும். இன்னைக்கு நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்மையிலே அதிகமா இருக்குது. ஓகே, ஆனா நாம் என்ன மனநிலையோடு கேட்கிறோம்? சும்மா நானும் ஹெட்செட்டை மாத்திட்டு எல்லாத்தையுமே நானும் கேட்கிறேன் அப்படின்னா அது கிடையாது. ஓகே, எனக்குள்ள அந்த தேர்ஸ்ட் இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். தாகம் உள்ளவர் மேல் மட்டுமே தண்ணீர் ஊற்றப்படும். ஓகே, அந்த தாகத்தோடு நாம் நற்செய்தியை கேட்க வேண்டும். சும்மா கேட்டுட்டு விட்டுறக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஓகே, இரண்டாவது படிநிலை. ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அக்ரி த வேர்ட் ஆஃப் காட். அதாவது நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தியை நான் கேட்கிறேன் இல்லையா, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுவோம். ஓகே, ஆமேன் அப்படின்றத நாம் எப்படி சொல்றோம்? ஓகே, அந்த நற்செய்தினா நம்ம உண்மையிலே நம்ம நற்செய்தி அந்த தாகத்தோட அந்த சென்ஸ் நாலேஜ், ஸ்பிரிட் நாலேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மனிதரி ஒரு நம்முடைய அறிவை வச்சு அந்த நற்செய்தியை படிக்கிறோமா, கேட்கிறோமா, இல்ல உண்மையிலே தூய ஆவியின் துணையோடு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதற்குள்ளாக இருக்கக்கூடிய மறைபொருட்கள் நமக்கு விளக்கப்படும். ஓகேயா, அப்ப அந்த மறைபொருட்களை விளக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் ஆமேன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இரண்டாவது படிநிலை. ஓகே, அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நமக்குள்ளாக சில அரண்கள் இருக்கின்றன, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னா இறைவார்த்தைக்கு எதிரான எல்லா காரியங்களுமே அரண்கள் தான், ஸ்ட்ராங் ஹோல்ஸ். ஓகே, இதெல்லாமே நம்மளுக்கு இந்த உலகம் நமக்கு படிப்பித்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, சின்ன வயசுல இருந்து இந்த உலகம் இறைவார்த்தைக்கு எதிரான விஷயங்கள், உண்மைக்கு எதிரான சில பொய்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவை எல்லாமே நம்முடைய மனதிலே அரண்களாக இருக்கின்றது. ஓகே, இவை எல்லாம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்றால் நமக்கு அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, ஆமேன்னு சொல்லி நம்ம அக்ரி பண்றோம் இல்லையா, அப்பொழுதுதான் நம்முடைய அரண்கள் எல்லாம் தகர்த்தெறியப்படுகின்றன. ஓகே, மூன்றாவது படிநிலை, தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பிலீவிங். ஓகே, பிலீவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் வரணும். நான் எதை கேட்டேனோ, எதை நான் நம்பி ஆமேன் என்று நான் ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு ஏற்றாற் போல எனது செயல்களும் மாற்றப்பட வேண்டும். ஓகே, நான் கேட்டுட்டு எஸ் நான் அக்ரி பண்ணிட்டேன் அதோட விட்டுறணுமான்னோம். கேட்க கேட்க அதுவாவே நடக்குங்க. ஓகே, உண்மையிலே தாகமுள்ள மனநிலையோடு தூய ஆவியின் துணை கொண்டு இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷன்ஸ் அதுவாவே மாற்றப்படும். நாம் எதை கேட்டோமோ அதற்கு ஏற்றாற் போல ஒத்ததாக நம்முடைய செயல்களும் அமையும். ஓகே, இது மூன்றாவது பிலீவிங். ஓகே, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் அல்லது கன்ஃபஸிங் த வேர்ட் ஆஃப் காட். நாம் இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். ஓகே, இறைவார்த்தையை கேட்டதோட அதை நான் பிலீவ் பண்ணிட்டு அதை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் நின்ற கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:13. 2 கொரிந்தியர் 4:13. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஓகே, சோ நம்பிக்கை மனப்பான்மை கொண்ட நாங்கள், பவுல் சொல்றாரு, நாங்களும் நம்புறோம் ஆனா நம்பிக்கையோட நாங்க இருக்கல, என்ன பண்றோம் அப்படின்னா அதை பேசுகிறோம். ஓகே, சோ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நாம் இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். ஓகேயா, அப்ப நம்ம இறை வார்த்தையை அறிக்கையிடுறது நம்ம மனசுக்குள்ளேயே பண்ணிக்கலாமே, அதையே நம்ம வாயை திறந்து அறிக்கையிடணும். ஓகே, அப்படின்லாம் நமக்கு சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனா கடவுள் எல்லா இடத்திலையும் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உண்டாக்கியது வாய் விட்டு அறிக்கை பண்ணி. ஓகே, அவருடைய வார்த்தையினால் இந்த உலகம் உண்டாகியது. ஓகே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அவருடைய வார்த்தையினால் நடந்தது. ஓகே, எல்லா இடத்துலயும் ஜீசஸ் பேசுறார். ஓகே, மனசுக்குள்ள நினைச்சாவே நடக்கும். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதை பேசுகிறார். ஓகே, இந்த உலகத்தில் படைத்த எல்லா உயிரினங்கள்லயுமே பேசக்கூடிய உயிரினம்ன்றது நம்ம மட்டும்தான், இந்த மனிதர்கள் மட்டும்தான். ஓகே, சில பறவைகள் நம்மளை இமிட்டேட் பண்ணுமா இருக்கும். ஓகே, பட் ஆனா அதால திங்க் பண்ணி எல்லாம் பேச முடியாது. மனிதர்கள் மட்டுமே பேச முடியும்.
ஓகே, அப்ப நாம் எதை பேச வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ரோமையர் 10வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். இதை விட வேறு வசனம் நமக்கு தேவையே இல்லை. உள்ளூர நீங்க நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள். ஓகே, மீட்பு பெறணும் அப்படின்னா வாயார அறிக்கையிட வேண்டும். ஓகே, மீட்பு வேண்டும் என்றால் வாயார அறிக்கையிடணும். இறை வார்த்தையே அததான் சொல்லுது. ஓகே, நம்ம எப்ப நம்ம வாயார அறிக்கையிட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மால் அற்புதங்களை நிச்சயமாக பார்க்க முடியும். ஓகே, மார்க் 11:23 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மலைகளை பார்த்து பேச சொல்றாரு. ஓகே, இன்னைக்கும் நமக்குள்ளாக சில மலைகள் இருக்கதான் செய்யும். ஓகே, அது உடல் நலம் ரீதியாகவோ இல்ல பினான்சியல் ரீதியாவோ ஒர்க் ரிலேட்டடாவோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, நீ அப்பாலே போ அப்படின்னு. ஓகே, அதனால நாம் நிச்சயமாக வார்த்தையை நம் வாயார சவுண்டாவே நாம் வாயார அறிக்கையிடுவதை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். ஓகேயா? இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா அதுக்கு எத்தனை வீல் இருக்குது? ஒரு காருக்கு 4 மட்டும்தான் இருக்குதா? இன்னொரு ஒரு வீல் இருக்குதே. ஆமா, டிரைவ் பண்ண ஸ்டேரிங். ஓகேயா? அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் இந்த 4 வீலை கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டா? நம்ம லெஃப்ட்ல திருப்பினோம்னா இந்த 4 வீலும் லெஃப்ட்ல திரும்பணும். அதை ரைட்ல திருப்பினோம்னா இந்த 4 வீலும் ரைட்ல திரும்பணும். அது போலதான் நம்முடைய நாவும். நம்முடைய முழு உடலையே கண்ட்ரோல் பண்றது எது அப்படின்னா நம்முடைய நாவு. ஓகே, நம்முடைய பைபிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்மளுடைய நாவடக்கத்தை பற்றியும் நாம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது அப்படின்றத பத்தியும் நிறைய இருக்குது. அதனாலதான் அதை கையாளுவதற்காக தான் நாம் இறை வார்த்தைகளை மட்டுமே அறிக்கையிட்டு அதை மட்டுமே பேசுபவர்களாக நாம் நம்மை பழகி கொள்ள வேண்டும். ஓகே, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20, 21 இந்த நாவை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நான் அதே போல யாக்கோபு 3:3 அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நம்முடைய நாவடக்கத்தை பற்றி தான் வரும். யாக்கோபு 3வது அதிகாரம் ஃபுல்லாவே நம் முழு உடலையும் குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுவது போலதான் நமக்கு ஒரு நாவு. ஓகே, கப்பல்ல ஒரு சுக்கான் எப்படியாக அது கப்பலை திருப்பி அது விரும்புகின்ற விதத்துல அதால ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அது போல நாவுமே ஒரு சிறிய உறுப்பு தான். ஓகே, ஆனா அது பெருசா பெருமை அடிச்சுக்கிறது. பட் ஆனா அதை நாம் எவ்வாறாக அடக்கி நாம் கையாள வேண்டும் அப்படின்றதான் இந்த பேசேஜ் ஃபுல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது ஒரு ப்ரூவனான ஒரு உண்மைங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு புக் ஒண்ணு எழுதியிருக்கிறாப்ல. அந்த புக்ல என்ன எழுதியிருக்கிறாப்ல அப்படின்னா நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய பிரெயின் ரெக்கார்ட் பண்ணுதான். ஓகேயா? இப்ப நமக்கு ஃபுல் பாடிக்குமே கமாண்ட் எங்க இருந்து போகும்? பிரெயின்ல இருந்து தான் போகும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எங்க இருந்து கமாண்ட் வரும்? நம்மளுடைய பிரெயின்ல இருந்து தான் கமாண்ட் வரும். சோ நாம் எதை பேசுகிறோமோ அதை நம்மளுடைய பிரெயின் ரெக்கார்ட் பண்ணுதான். அப்ப அந்த பிரெயின் எதை ரெக்கார்ட் பண்ணுதோ அதை தான் கமாண்டா ஒவ்வொரு செல்களுக்கும் கொடுக்கிறது. செல்கள் அதற்கு ஏற்றாற் போல ஆக்டிவேட் ஆகுதுன்றாங்க. இது ப்ரூவனான ஒரு உண்மை, நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஓகே, அப்ப நாம் எதை பேச வேண்டும், எதை பேச வேண்டுமோ இறை வார்த்தையை மட்டுமே நாம் இறை வார்த்தைக்கு எதிரான எந்த காரியங்களும் நம்முடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடாது. மத்தேயு 12:36 என்ன சொல்லுது? மத்தேயு 12:36
மனிதர் 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 ம் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் ம் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. சோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு தவறான வார்த்தைக்கும் கண்டிப்பாக தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஓகே, இறை வார்த்தை அது. ஓகே, அப்ப சில நேரம் ஏன் அப்படின்னா நம் தவறுதலாக இறைவார்த்தைக்கு எதிராக பேசும் பொழுது அதுவே அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாக அமைந்து விடுகிறது. ஓகே, நம்ம வார்த்தையையும் இங்க அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதே இது நமக்கு வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை பத்தியும் நான் மேக்னிஃபை பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சில இடங்களிலே தவறாக அமைந்து விடுகின்றது. அதனாலதான் இதை பேசக்கூடாதுன்னு சொல்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்குது. மார்க் எழுதிய நற்செய்தி 16:7 எடுங்களேன். மார்க் எழுதிய நற்செய்தி 16:7. நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள், பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் எனச் சொல்லுங்கள் என்றார். ஓகே, இந்த வசனத்துல ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிற மாதிரி இருக்குதா? நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், ஓகே, பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்கன்றாரு. அப்படின்னு யார் சொல்லுவானா, அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கல்லறைக்கு போவாங்க. கல்லறையில இயேசு இருக்க மாட்டார், அந்த உடல்ல அவங்களால பார்க்க முடியாது, உயிர் தெழுந்துருவாரு. ஒரு வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் இருப்பாரு, அந்த இளைஞர் தான் இதை சொல்றாரு. இதுல ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா? நீங்க போங்க, பேதுரு கிட்டையும் மற்ற சீடர்ட்டையும் சொல்லுங்கன்றாங்க. இதற்கு முன்பதாக எந்த இடத்திலையுமே பேதுருவையும் மற்ற சீடர்களையும் பிரிச்சு பேசியிருக்க மாட்டாங்க. உங்க சீடர்கள்ட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்தில் தான் பேதுரு கிட்டையும் மற்ற சீடர்கிட்டையும். ஓகே, ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடிதான் பேதுரு மறுதளிச்சிருப்பார் ஆண்டவர். இயேசுவை 3 முறை மறுதளித்திருப்பார், எனக்கு அவர் தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதற்கு அப்புறம் மார்க் நற்செய்தி இதோட முடிஞ்சிரும். நம்ம யோவான்ல இதற்கு அடுத்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சீடர்களுக்கு தோன்றி ஏசு என்ன கேட்பாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு அந்த ஒரு 3 தடவை கேட்டு அந்த ஒரு இதுல இருந்து ஒரு ரெனிவல் பேதுருக்கு நடக்கும். அதற்கு அப்புறம் அவரை தனியா பிரிச்சு பாக்குற மாதிரி அந்த இதுவும் இருக்காது. ஓகே, அதே போலதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் பொழுது அவருடைய செக்கரியாவுடைய வாய் கட்டப்படும் இல்லையா? அவரு ஏஞ்சல் வந்து சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நம்பிக்கையின்மையோட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவருடைய வாய் கட்டப்படும். ஓகே, திருமுழுக்கு யோவானுடைய வரவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னதாக அது நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அதுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக செக்கரியாவினுடைய வாய் கட்டப்பட்டு இருக்கும் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு வரை. ஓகே, அப்ப நம் வாயிலிருந்து இறை வார்த்தைக்கு புறம்பான எந்த விஷயங்களும் வரக்கூடாது. நாம் அறிக்கையிட வேண்டியது இறை வார்த்தையை சத்தமா அறிக்கையிடணும். எவ்வளவு நம்மளால கன்ஃபஸ் பண்ண முடியுதோ, ஒரு வரையறையெல்லாம் கிடையாது, இவ்வளவு இத்தனை தடவை தான் அப்படின்லாம். ஓகே, எதற்காக நம்ம கன்ஃபஸ் பண்ணுவோம், அது என்ன காரியத்துக்காக இருக்கலாம், குழந்தைகளுக்காக இருக்கலாம், நம் குடும்பத்துக்காக இருக்கலாம், நமக்காக இருக்கலாம், உடல்நலனுக்காக இருக்கலாம். எந்த இறை வார்த்தையை நாம் அறிக்கை எடுக்கிறோமோ அதை நம்ம எத்தனை முறை வேணாலும் நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு புறம்பான எந்த காரியங்களும் நம் நாவிலிருந்து வராத வண்ணம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இது 4வது படிநிலை. ஓகே, 5வது என்ன அப்படின்னா இமேஜினேஷன். ஐ திங்க் என்னோட லாஸ்ட் மெசேஜ் கூட நான் அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, நம்முடைய நம்பிக்கையின் கண்களின் வழியாக நமக்கு வரக்கூடிய, நாம எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ அதை முன்னதாகவே பார்ப்பது. ஓகே, இப்போதைக்கு என்னால பார்க்க முடியல, ஆனால் இதுதான் நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம், இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த விஷயம் அப்படின்றத நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். ஓகே, வார்த்தை அறிக்கையிடும் பொழுதே என்னுடைய மைண்ட்ல எப்படி இருக்கணும், நான் எதற்காக அறிக்கையிடுகிறேனோ அந்த விஷயம் அதை நான் பெற்று விட்டதாக என்னுடைய நம்பிக்கையின் கண் வழியாக அதை நான் பார்க்க வேண்டும். இது 5வது படிநிலை. ஓகேயா? அப்ப 5 விஷயங்கள். முதலில் வார்த்தையை
நாம் வார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், அறிவிக்கப்படுபவற்றை நாம் கேட்க வேண்டும், அதை நாம் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அதற்கு ஒத்தார் போல நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும். நான்காவது, இறை வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். ஐந்தாவது, என் நம்பிக்கையின் கண் வழியாக நான் பெறப்போகின்ற கனியை முன்னதாகவே நான் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இமேஜினேஷன், ஐந்தாவது. ஓகே, இத எப்படி பண்ணணும்? ஒரு தடவை ஓகே ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட விட்டுறணுமா? கிடையாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எவ்ரிடே லைஃப்ல தினம் 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 நாம் இதை பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம பண்ணணும்னா என்ன நடக்கும்? ஓகே, தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. ஒரு பெரிய அரக்கன் கோலியாத்து. ஓகே, பெரிய அவன்கிட்ட அவ்வளவு பெரிய போர் கணையங்கள் எல்லாம் இருக்குது. முன்னாடி தாவீது எதை கொண்டுட்டு போவாரு? 5 எதை கொண்டுட்டு கோலியாத்துக்கு முன்னாடி போய் தாவீது நிற்கிறாரு? கூழாங்கல். நார்மல் கல்லெல்லாம் கிடையாது, கூழாங்கல். ஓகே, ஒரு கல் எப்படி வருது? ஒரு பெரிய மலைகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறாங்கற்கள் இயற்கையின் சீற்றத்தினால உடைக்கப்பட்டு கீழே வர்றதுதான் கல்லு. ஓகே, நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டோன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர ஷார்ப் எண்டா இருக்கும். ஓகே, குத்தி கிழிச்சிடும். நீங்க அதுக்கு கீழே அந்த உடஞ்சு கிடக்கக்கூடிய கல்லை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அது ஒரு நீர்வீழ்ச்சி வழியாகவோ நீரோட்டம் வழியாகவோ அடித்து 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 செல்லறப்பதான் அது கூழாங்கல் ஆகும். கூழாங்கல் அப்படின்னா அது அதோடைய முனைகள் எல்லாம் சாஃப்டன் ஆயிருக்கும், மென்மையாக்கப்பட்டிருக்கும். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய இருதயமும் மென்மையாக்கப்படும். கடின இருதயம் மென்மையாக்கப்படும். அது ஒரு நல்ல விளைச்சல் நிலமாக ஆக்கப்படும். நாம் விதைக்கக்கூடிய விதை வளரக்கூடிய ஒரு நிலமாக்கப்படும். ஓகே, இதை நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப இதெல்லாம் நடக்கும். ஃபேக்ட், ட்ரூத்னு 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஃபேக்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் என்ன பாக்குறேனோ அதான் ஃபேக்ட். ஓகே, இப்ப எங்களுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, நாளைக்கு மழை பெய்யுமா தெரியாது, அதுதான் ஃபேக்ட். ஓகே, அது எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆகும், இட் வில் சேஞ்ச். ஓகே, பட் இந்த ட்ரூத் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மாறாத ஒன்று. ஓகே, அது ஒன்னே ஒண்ணுதான், இறை வார்த்தை மட்டும்தான். இறை வார்த்தை என்பது மாறாத ஒன்று. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே இட்ஸ் a fact, மாறிடும். அதை எப்படி தெரியுமா மாத்தணும்? இந்த ட்ரூத்தை வச்சுதான் இந்த ஃபேக்டை மாத்த முடியும். இந்த வார்த்தையின் வல்லமையை கொண்டுதான் நாம் இந்த ஃபேக்டை மாத்த முடியும். ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு பெரிய டாக்டர்னே வச்சுக்கோங்க, ஏசியாவிலே நம்பர் 1 டாக்டர், போலாம், எவ்வளவு வேணாலும் பே பண்ணலாம், பெரிய பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வருவாரு, கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு உட்கார்ந்தோம், நான் டாக்டர் பார்த்துட்டேன் அப்படின்னா நோய் குணமாகாது, ரைட்? அவர் கொடுக்குற மாத்திரையே சாப்பிடணும், அப்பதான் அது குணமாகும். ஓகே, இங்க வந்து கேக்குறோம், அப்படியே போயிட்டோம், நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா எதுவும் நடக்காது. என்ன சொல்றாங்களோ அதை சாப்பிடணும், அதை நான் பிராக்டிஸ் பண்ணணும். நாம் வார்த்தையை நாம் வாங்கி கேட்டுட்டோம் அப்படின்னா அதை நாம் என்ன பண்ணணுமோ அதை ப்ராசஸ்க்குள்ள போகும் பொழுதுதான் அதனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமையின் வாயிலாக நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஓகே, லூக்கா எழுதிய நற்செய்தி 8:11. லூக்கா எழுதிய நற்செய்தி 8:11. இந்த ஊமையின் பொருள் இதுவே, விதை இறை வார்த்தை. அது போதும் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். விதை என்பது இறை வார்த்தை. அப்ப இறை வார்த்தை அப்படிங்கிறது விதை. ஓகே, இதயத்துக்குள்ளாக நாம் விதைக்கிறோம். ஓகே, வார்த்தையை கேட்பதன் மூலமாக, அதை நம்புவதன் மூலமாக, அதை அறிக்கையிடும் பொழுது நமக்குள்ளாக இறை வார்த்தைக்குள்ளாக, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வார்த்தை கேட்கிறப்பே நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இறை வார்த்தை விதையாக விதைக்கப்படுகின்றது. ஓகே, வீட்டுல ஒரு விதையை போட்டாச்சு, அடுத்த நாள் காலையில அதை எடுத்து வேறு வந்துருச்சா என்னன்னு பார்க்க மாட்டோம். பார்த்தோம் அப்படின்னா அது வளராது. ஓகே, நம்ம வேலை தண்ணி ஊத்த வேண்டியது. ஓகே, அது தக்க காலத்துல ஒவ்வொரு செடிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும், அந்த காலத்துல அது கனி தரும். ஓகே, அதே போலதான் நாம் இறை வார்த்தையை விதைச்சிட்டோம் அப்படின்னா அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். ஓகே, நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்போம், அது தக்க காலத்தில் அதன் பலனை நாம் நிச்சயமாக காண்போம். ஓகேயா, கண்டிப்பா நம்ம அந்த பலனை பார்க்க முடியும். ஓகே, அதுக்காக தினம் இன்னைக்கு நடந்துச்சா, நாளைக்கு நடந்துச்சா, நாளை கழிச்சு நடக்குமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
ஓகே, அது நடக்க வேண்டிய நேரத்துல நிச்சயமாக நடக்கும். ஓகே, எபிரேயர் 6:17 சொல்லியிருப்போம், நாம் இறை வார்த்தை என்கிற போர் வாளை கொண்டு, நம்பிக்கை என்கிற கேடயத்தை கொண்டு நம்மால் எதிரோனை வெல்ல முடியும் அப்படின்னு இருக்கும். ஓகே, உண்மையிலே சொல்றேன், எந்த ஒரு போர் கருவியுமே இத வச்சிருந்த அப்படின்னா உனக்கு வெற்றி நிச்சயம் சொல்லவே முடியாது. ஓகே, அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு கருவி மட்டும்தான், ஒரே ஒரு போர்வாள் மட்டும்தான், ஒரே ஒரு கேடயம் மட்டும்தான் உனக்கு வெற்றி நிச்சயம்னு 200% சொல்ல முடியும். அப்படின்னா அது இறை வார்த்தையும் நமது நம்பிக்கை மட்டும்தான். வேற எந்த பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு பண்ணாலும் இதனால உனக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது. நம்ம கையில இருக்கக்கூடிய ஆயுதம் அந்த மாதிரி. ஓகே, அதை நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஓகே, ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்றோம், அதோட பலனை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை விட்டுறக்கூடாது. ஜோஷுவாக்கு சொன்னதுதான், இடைவிடாது உன் முன்னிலையிலிருந்து இந்த திருச்சட்ட நூலை அகற்றவே அகற்றாதேன்னு சொன்னதுபடி நாமும் அதை கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலயும் நம்ம அந்த இடத்துல ஒரு தொங்கல் விட்டுறவே கூடாது. ஓகே, அப்படி இருக்கு. அந்த நுணுக்கங்கள் நாம் தெரிய வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரு ப்ராசஸ். அதனுடைய படிநிலைகள், அதனுடைய நுணுக்கங்களையும் அதனுடைய விதிமுறைகளையும் கரெக்டா நம்ம தெரிஞ்சு அதோடைய கிளாரிட்டியோட நம்ம எப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நம்மால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும். ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்பது சோதனைகளை சகித்து கொண்டு வாழ்வது கிடையாது, சோதனைகளை ஜெயித்து வாழ்வது. அப்ப நாமும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படின்னா நமக்கு வருகின்ற சோதனைகளை சகித்து வாழக்கூடாது. இறை வார்த்தையின் துணை கொண்டு சோதனைகளை ஜெயித்து வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை என்ற கேடயத்தை இறுக பிடிச்சுக்கிறோம், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அப்படியாகவே இறைவன் நம்மை வழி நடத்த எல்லாம் உள்ள இறைவனின் கிருபையை நாடுகிறேன். பிரைஸ் தி லார்ட்.